ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா டிசைன் சாஃப்ட்வேரான ஆட்டோகேடை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி செய்யப்பட வேண்டிய முக்கியமான 3 செட்டிங்ஸ் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஆட்டோகேட் அப்ளிகேஷனை, அதாவது சாஃப்ட்வேரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் செட்டப் அப்ளிகேஷன் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணினதுக்கப்புறமா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஸ்பேஸு, ப்ராசஸரு எல்லாம் கரெக்டாக இருக்குதா, விண்டோஸ் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அது இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கும். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு லீகல் அக்ரிமெண்ட் ஒன்று ஷோ ஆகும். அந்த லீகல் அக்ரிமெண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படிலாம் யூஸ் ஆகும் அப்படின்றது தான். நீங்கள் அக்ரி கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. அடுத்து ப்ரோக்ராம் ஃபைல் எங்கே சேவ் ஆகணும்னு சொல்லிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஆட்டோகேட் பெர்ஃபார்மன்ஸ் டூலையும் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறமா அது லோட் ஆகிட்டு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் டூலும் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ரீஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லை நீங்கள் அப்புறமா ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்றதுக்காக ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். அதில் நான் நாட் நவ் கொடுக்குறேன். உங்களுக்கு ரீஸ்டார்ட் பண்ணோம்னா நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட டெஸ்க்டாப்பில் ஆட்டோகேடோட ஒரு ஷார்ட்கட் ஃபைல் ஒன்று இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே அது கொஞ்சம் லோட் ஆகும். அதாவது உங்களோட டிஸ்பிளே சைஸ் சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பாப்பப் ஒன்று ஓப்பன் ஆகுது. அதை நான் ஆட்டோ கஸ்டமைசேஷனுக்காக நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஆட்டோகேட் ஃபைல் கொஞ்சம் நம்மளோட டேட்டா ப்ரைவசிக்காக ஒரு பாப்பப் ஒன்று ஓப்பன் ஆகும். அது ஓகே பண்ணாலும் சரி, நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டாலும் சரி, ஆட்டோகேடு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான 3 செட்டிங் பண்ணணும். அது என்னென்னா, நமக்கு ஒரு பேப்பர் சைஸ் தான் வேணும். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக தேவையானது ஒரு பேப்பர். அந்த பேப்பர் சைஸை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது? இப்போ எனக்கு 250க்கு 250 mm பேப்பர் வேணும் அப்படின்னம்னா அதை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது? இப்போ நான் 250க்கு 250 தான் நான் ஒரு ட்ராயிங் வரைய போகிறேன் அப்படின்னும்போது எனக்கு 2000க்கு 2000 mmக்கு பேப்பர் தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி நமக்கு தேவையான சைஸை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கான கமாண்ட் தான் லிமிட்ஸ். அதை சர்ச் கமாண்டில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். லிமிட்ஸ் டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாட்டம் லெஃப்ட் சைடு கார்னருக்கான டைமென்ஷன் கேட்கும். அதில் எப்போவுமே 0,0ன்னு கொடுத்துக்கோங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா அடுத்து ரைட் சைட் டாப் கார்னரோட டைமென்ஷன் கேட்கும். அதில் உங்களுக்கு தேவையான சைஸ் என்னவோ அதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம யூனிட்ஸ் செட் பண்ணணும். இப்போ நான் வரைய போகிறது எம்எம்மில் இருக்கணுமா, சென்டிமீட்டரில் இருக்கணுமா, இல்லை மில்லிமீட்டரில் இருக்கணுமா, இல்லை இன்ச்சஸில் இருக்கணுமா, மீட்டரில் இருக்கணுமா அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணணும். அதனால் யூனிட்ஸுக்கு கொடுத்து என்டர் பண்ணிட்டு டைப்பில் டெசிமல், ப்ரிசிஷனில் 0, யூனிட்ஸில் நான் சொன்னது மாதிரி மில்லிமீட்டர் வேணுமா, மீட்டர் வேணுமா, மைல்ஸில் வேணுமா, ஃபீட்டில் வேணுமா அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு கீழே இன்டர்நேஷ்னலில் கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ டைமென்ஷனை செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம டைமென்ஷன் செட் பண்ணதை டிஎஸ் செட்டிங் அப்படின்னு ஒரு செட்டிங் பண்ணணும். அது எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு சர்க்கிள் வரைகிறோம் அப்படின்னா அதோட குவாட்ரண்ட்டு, டேன்ஜென்ட்டு, சென்டர் பாயிண்ட் இதெல்லாம் நமக்கு காட்டணும் இல்லையா ட்ரா பண்ணும்போது. அப்போ டிஎஸ் செட்டிங்கில் போய்ட்டு ஆப்ஜெக்ட் ஸ்னாப் அந்த லேயரில் போய்ட்டு செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இப்போ எல்லா செட்டிங்கும் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட்டு. நம்ம ஏன் டிஎஸ் செட்டிங்கில் போய் தான் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவாட்ரண்ட்டு இதெல்லாம் அதுக்குள்ளே டிஎஸ் செட்டிங் உள்ளே போயிட்டு தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும்.
செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வேணால் ஆப்ஜெக்ட்ஸ் நான் இப்போ ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அப்படின்றதுக்கு வேணால் உங்களுக்கு சர்ச் கமாண்ட் பாக்ஸுக்கு கீழே வந்து ஒரு டூல் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான டூலை பிக் பண்ணி டூல்ஸ் மேனேஜர்லேருந்து பிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ட்ரா பண்ண நினைக்கிறீங்களோ அதை ஈஸியாக ட்ரா பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பரான ஒரு கண்டென்ட்டோட